ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எஸ், கண்டிப்பா சர்ப்ரைஸ் இருக்கு. நம்மள டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்றது இன்னைக்கு எபிசோட்ல இருந்து எனக்கு கிளியர் ஆகியிருக்கு. ஸோ 2 விஷயம். இன்னைக்கு எபிசோட்ல வந்து குமரன் வந்து அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட போனாங்க இல்லையா, அப்போ வந்து நாங்களே பெயிண்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அந்த பிடிஎஸ் நேத்துக்கு ஷேர் ஆனதுல குமரன் அண்ட் நிவின் இருக்கா மாதிரி அவங்க பெயிண்ட் ப்ரஷ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா குமரனே போயிட்டு பெயிண்ட் பண்ண போறாங்க. நிவினும் வந்து ஹெல்ப்புக்கு இருக்காருன்றதும் புரிய வந்துருச்சு. அண்ட் அவரே வந்து நிறைய ஆள்லாம் கூப்பிட்டு வர அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் நாளையோட ப்ரிவியூ அது பார்க்கும்போது நிவினோட காஸ்டியூம் இருக்கு இல்லையா, அந்த காஸ்டியூம்ல தான் அவர் வந்து அந்த புது வீட்டுல குமரன் கூட ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ எல்லாமே வந்து இன்னைக்கு, அதாவது எபிசோட் பிரகாரம் இன்னைக்கே வந்து அவங்க அங்க போயிட்டு இதெல்லாம் பண்றாங்க. காவேரி வந்து ஒரு ப்ளூ கலர் காஸ்டியூம்ல இருக்காங்க. அண்ட் யமுனா சந்தேகப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா என்ன பண்ண போறாங்க அதெல்லாம் ஒரு சைடு இருக்கு. நாளைக்கு இதோட கண்டினியூவேஷனா அந்த சீன்லாம் வந்து டெலிகாஸ்ட் ஆகும். மேபி இன்னைக்கு ப்ரோமோ வந்தாலும் வரலாம். அதுக்கப்புறம் அன்னைக்கு லைவ் வந்திருந்தாங்க இல்லையா பிரவீன் சார், அப்புறம் நம்ம வீக்கா. அப்போ வந்து நம்ம காவேரி ப்ளூ கலர் ஷால் போட்டு ஒரு சுடியில இருந்தாங்க. அப்பதான் சொல்லியிருந்தாங்க, நீங்க எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி ஒரு சீனை இப்பதான் ஷூட் பண்ணியிருந்தோம், அது எக்ஸ்ட்ராவா ஒரு பாட்டெல்லாம் ஆட் பண்ணி இன்னும் சூப்பரா வந்திருக்கு அந்த சீன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஈவன் அதே ஆஃபீஸ் ஷூட் பண்ற அன்னைக்கு தான் விஜய் வச்சுமே ஷூட் பண்ணியிருந்தாங்க ஆஃபீஸ்ல. அதாவது இன்னைக்கு வந்து சொல்லி ஆஃபீஸ் சீனு விஜய் மட்டும் 2 காஸ்டியூம்ல இருந்தாங்க. என்னவா இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து யூகிச்சிட்டு இருந்தோம். ஏன்னா அன்னைக்கு ஒரே நாள்ல தான் எல்லாத்தையுமே வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. ஆஃபீஸ் சீன்ஸ் எல்லாம் மொத்தமா வச்சு ஃபர்ஸ்ட் விஜய் வச்சு இன்னைக்கு எபிசோடுக்கு பண்ணிட்டாங்க. அடுத்த நாளுக்கான எபிசோட்ல தான் விஜய் வந்து அந்த எல்லோ கலர் காஸ்டியூம்ல வராங்க போல. காவேரி வந்து அந்த ப்ளூ கலர் காஸ்டியூம். ஈவன் அவங்க ட்ரீம் வந்தப்போ கூட ஏன் என்ன ஆஃபீஸ் கிளம்பலான்ற மாதிரி தான் விஜய் கேட்பாரு. அதனால எனக்கு என்னமோ காவேரி டைரக்டா ஆஃபீஸ் போவாங்கன்னு தோணுது. மேபி வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலுக்காக ஃபேன்ஸை வந்து டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாது. வீக்கா அப்படின்னாலே அந்த பேருக்கு எவ்வளோ அழகான ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க வந்து கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா ரொம்ப நாளாக வந்து எமோஷனலாகவே மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு மாதிரி அழுகாட்சியாகவே இருந்துச்சு. அதுக்கெல்லாம் காம்பன்சேட் பண்ணுற மாதிரி வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக கண்டிப்பாக ஒரு எபிசோட் வரும் அப்படின்றது நம்பிக்கை எனக்கு பிரவீன் சார் அந்த லைவ்ல சொன்னது வந்து இப்போ வந்துருச்சு. நான் கூட அது ட்ரீமாக இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். மேபி ட்ரீமாகவும் இருக்கலாம். அதர்வைஸ் இதை அடுத்த நாள் அப்படின்னு யோசிக்கும் போது, ஏன்னா காவேரி இப்போ வேற காஸ்டியூம்ல இருக்காங்க இல்லையா, விஜயுமே வந்து காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணி எல்லோ கலர் ஷர்ட்ல தான் இருந்தாங்க. எல்லோ தான் நினைக்கிறேன், நான் இன்னொரு டைம் பார்க்கல, இனிமே தான் பார்க்கணும். அந்த காஸ்டியூம்ல தான் நீங்க விஜயா இப்ப பேசுங்கன்னா கூட சொல்லுவாங்க. விஜய் வந்து பாஷா மாணிக் பாஷாலாம் சொல்லிட்டு அப்புறம் விஜயா பேச ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் சடனா அந்த லைவ் வந்து அப்படியே அப்ரப்டா எண்ட் ஆகிடுச்சு. ஆஃபீஸ்ல வீக்கா வச்சு நாளைக்கு சீன் இருக்க போகுது. அதுமே நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி ஏதோ ஒரு அழகான சீனை பிரவீன் சார் வந்து கிரியேட் பண்ணிருக்காரு அப்படின்ற விஷயம் மட்டும் இப்ப கிளியர் ஆகிடுச்சு. அது ட்ரீமா இருக்கிறதுக்கு கம்மியான சான்ஸ், ரியலா இருக்கிறதுக்கு அதிகமான சாய்ஸ். கன்ஃபார்மா அவங்க அம்மா கிட்ட ஏதாவது சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸ் போவாங்கன்னு தோணுது. மேபி ஆஃபீஸ் போறேன்னு சொல்லிட்டே கூட அவங்க ஆஃபீஸ் போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அங்க போயிட்டு ஒருவேளை விஜய் பண்ண இருந்த சர்ப்ரைஸ் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருமோ ஏதாவது ஸ்டாஃப்னால. பிகாஸ் அந்த ரூம்ல இன்னுமே மிஸ்ஸஸ் காவேரி விஜய் எம்டி அப்படின்னு இருக்கு. அந்த பலூன் போட்டு அந்த டெக்கரேஷன்லாம் அப்படியே தான் இருக்கு. அதெல்லாம் பார்த்து ஏதாவது எமோஷனலா ஏதாவது சீன் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியலைனாலும் கண்டிப்பா இந்த மாதிரி ஏதோ ஒரு சீன் வர இருக்கு அப்படின்றது மட்டும் நமக்கு தெரிய வந்துருச்சு. கன்ஃபார்மா வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலா நாளைக்கு ஏதோ ஒரு சம்பவம் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.